பாகுபலி ருத்ரமாதேவி போட்டி ஆரம்பம். தெலுங்கு திரையுலகில் இப்போ 2 படங்களுக்கு இடையான ஆரோக்கியமான போட்டி ஆரம்பமாகி இருக்கு. நானி படத்தை இயக்குனர் ராஜமௌலி பாகுபலின்ற சரித்திர படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த படத்துல பிரபாஸ், ராணா டகுபதி, அனுஷ்கா, தமன்னான்னு பெரிய நட்சத்திர பட்டாளத்தையே இயக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு சரித்திர படமா உருவாகிட்டு இருக்கு. தெலுங்குல பல வெற்றி படங்களை கொடுத்த குணசேகர் இயக்கத்துல ருத்ரமாதேவின்ற மற்றொரு சரித்திர படமும் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல அனுஷ்கா, ராணா டகுபதி, கேத்ரின் தெரேசா மற்றும் பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே சமயத்துல இருவேறு சரித்திர படங்கள் தெலுங்கு திரையுலகில் உருவாகிட்டு இருக்கு. இந்த 2 படங்களும் தமிழ்ல வெளியாக இருக்கு. 2லையுமே அனுஷ்கா, ராணா போன்ற நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இரு இயக்குநர்களும் அவங்கவங்க பாணியில படங்களை இயக்கிட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பிரபாஸ் இடம்பெற்றிருக்கும் மகாபலி படத்தோட முதல் போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க. புஜபல பராக்கிரமத்தோட பிரபாஸ் உள்ள அந்த புகைப்படம் பலரோட பாராட்டுகளையும் பெற்றுட்டு இருக்கு. இதனிடையே ருத்ரமாதேவி படத்துல சிறப்பு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கோம் அல்லு அர்ஜுன் இருக்கும் முதல் போஸ்டரையும் வெளியிட்டிருக்காங்க. 2 போஸ்டர்களை பத்தியும் தான் இப்போ தெலுங்கு ரசிகர்களிடையே பேச்சு இருந்துட்டு இருக்கான். இந்த 2 படங்களுமே தெலுங்கு திரையுலகோட தரத்தை மேலும் உயர்த்தும்னு திரையுலகினரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ருத்ரமாதேவி இன்னும் சில வாரங்கள்லயும், பாகுபலி அடுத்த வருடத்திலயும் வெளியாக இருக்கு.